இப்போ இதில் இந்த ரைஸுடனான பயணத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அதில் இல்லை அதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதான் நினைவு வந்து நான் வந்து நம்முடைய எழுமின் த ரைஸ் குளோபல் ஒரு 40+ கண்ட்ரீஸில் நம்முடைய தமிழர்களுக்கான ஒரு அமைப்பாக அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் அவர்கள் நிறுவனராக இருந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நான் அவர் எங்கே போனாலுமே 8வது அதிசயம் சொல்லுவேன். நல்லதாக வருது. அவர் வந்து யாதும் வரை யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் சொன்னதை செயல்படுத்திகிட்டு இருக்கனால அவர் வந்து 2ஆம் கணியன் பூங்குன்றனார் சொல்லுவேன். அவர் என்ன ஆச்சரியமாக என்னையே சொல்லிட்டாருன்னா, பெரிய சார் மேஜிக் மேன், நான் ஸ்ட்ராட்டஜியில் வேணால் கிங்காக இருக்கலாம், பட் அவர் செயல்பாட்டில் சிறப்பாக இருக்காருன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ 14வது உலக மாநாட்டு உச்சி மாநாட்டில் எழுமின் அமைப்பினுடைய மாநாட்டில் மாண்புமிகு அமைச்சரை வச்சு அதாவது என்ன அதில் சொன்ன வாசகம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது பிறர் உயர்வுக்காக உதவுபவர்கள் நிறையா இருக்கிறாங்க, ஆனால் பிறர் உயர்வுக்காக உழைப்பவர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்க்குறேன்னாரு. அப்போ தான் நானே எனக்கு ஒரு சுய பரிசோதனை பண்ணுவோம், ஓ நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமோ, சரிதா அப்போ நம்ம அதுக்கு தகுதியான ஆள் தாங்கிற ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தேன். அப்போ இன்னும் நம்மளை அதுக்கு தகுதிப்படுத்திக்கணும், நம்ம அதை முறையாக செயல்படுத்தணும். ஒரு பட்டம் வாங்குறது பெருசு இல்லை, ஒரு டாக்டர்னு பட்டம் வாங்கிட்டால் அதற்கான சமுதாயத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு பொறுப்பு கூடுது. இது வந்து பெருமைக்கோ திமிருக்கோ போனால் கடவுள் அழிச்சிடுவார். அதனால் வந்து நம்ம வந்து அந்த சினிமாவில் பாடின மாதிரி தான், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலான்னு சொன்ன மாதிரி நம்மளை நீங்கள் அங்கீகரிக்க தலையில் கணம் ஏறக்கூடாது. இன்னும் வந்து நம்ம தலை கணம் குறையணும், ஆனால் நமக்கு வந்து கர்வம் இருக்கலாம், மண்டை கணம் இருக்கக்கூடாது. சிக்கனத்துக்கும் கஞ்சத்தனத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஊதாரித்தனத்துக்கும் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கிறன்றதுக்கும் வசதியாக இருக்குங்கிறதுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அதே மாதிரி வந்து மனிதனுக்கு தன்னம்பிக்கை சுயமரியாதை வேணும். நம்ம சாதிச்சிருக்கோம், ஏன்னா 100 மார்க் எடுத்தால் 100 மார்க் எடுத்துன்னு சொல்ல முடியும், 10 மார்க் எடுத்துட்டு சொல்ல முடியாது. ஸோ யூ எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை பறைசாற்றுங்கள். சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு கர்ஜனை பண்ணிகிட்டு இருக்கணும், நீங்கள் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கணும். உங்களை இந்த சொசைட்டி மறந்துடலாம், உங்களை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்களை நம்பணும், உங்களை நீங்கள் மதிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த உலகம் மதிக்கும். நீங்களே என்னடா பிறவி, என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அந்த மாதிரி போயிடும். நமக்கு கஷ்டம் வரலாம், நஷ்டம் வரலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் தூக்கிட்டு நம்ம இஷ்டத்தோடு வாழணும், சந்தோஷமாக வாழணும். எது கிடைக்கலனாலும் எனக்கு கிடைக்கும்பா, எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பக்குவப்படுத்தக்கூடிய விஷயம். தோல்வின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்கிறேன், தோல்வி படிப்பனையை கொடுத்துன்னு சொன்னேன். தோல்விங்கிற வார்த்தையே கிடையாது. ஐ காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். அந்த விஷயம் நடந்துச்சுன்னா இட் இஸ் எ சக்ஸஸ். அந்த வகையில் துபாய்க்கு ரைஸில் பயணிக்க ஆரம்பித்து ஓமானில் உங்களை சந்திக்கிறேன். ஓமான்லேருந்து அதுக்கப்புறமா தாவோஸில் உங்களோட சேர்ந்து மல்லிகை ஜெகதீசன் ஐயாவோட பயணிக்கிற ஒரு வாய்ப்பு வருது. மல்லிகை ஜெகதீசன் ஐயாவுடைய அவங்க காலேஜில் நம்மளுடைய அமைப்பை நிறுவுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதே பெரிய ஸ்ட்ராட்டஜிஸுடைய ஒரு பங்காக நான் பார்த்தேன். இப்படி நீங்கள் பல அமைப்புகளில் ஒரு ஹானரரி போஸ்ட், மடிசியாவில் எங்களுக்கு ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. சும்மா நீங்கள் வர்றீங்க, கூப்பிட்டு போகிறீங்க, அது எனக்கு எப்படி இருக்குன்னா சென்ற இடமெல்லாம் வரன்ற மாதிரி ஒருத்தர் பெரிய ஸ்ட்ராட்டஜியோட சிறப்பான என்ன பார்க்குறேன்னா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு விசிட்டிங் கார்டு கொடுத்து அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபாலோ அப் பண்ணால் கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பை பெரிய ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன ஆகுதுன்னா, போய் எளிமையாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா, இவர் இதை பண்ணுறாருன்னு சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த நேர்மையான ஒரு அங்கீகரிப்பும், அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய உடனே இவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போட்டு மடிசியாவில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரைஸில் நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கீங்க. இந்த 14வது மாநாடை நிறைய அதாவது 10 கல்யாணத்துக்கு எப்படி வேலை பார்ப்போமோ அவ்வளோ ஒரு வேலைகள் பார்த்து அந்த மேடையில் உங்களுக்கான அந்த அவார்டை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப நிறைவாக இருந்தது. இன்னும் இந்த பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் அதோடைய உயரத்தை வந்து இமயமலை அளவுக்கு நிறைய பேரை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு 1000 பிராண்டாவது 6 டாட்ஸ் மாதிரி உருவாவதற்கான ஒரு சங்கல்பமாக எடுத்து தான் அந்த 2025 ஆண்டில் நம்ம இதை கொண்டு போகிறோம். நிச்சயமாக